கடினமான சூழ்நிலை, ஆமே, எதிர்கொள்ள முடியாத நிலை, தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலை. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எகிப்துக்கு திரும்புறாங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் எல்லாரும் மோசைக்கு விரோதமா என்ன பண்றாங்க அப்படின்னா முறுமுறுக்கிறாங்க. அவங்க முறுமுறுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன முறுமுறுக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய 3வது வசனத்தை பாருங்கள். அதனுடைய கடைசி லைனை வாசிங்க. இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீரே என்று சொல்லி எங்களை கொல்லும்படிக்கு, பட்டினியினால் கொல்லும்படிக்கு. அப்ப உண்மையில இங்க இவங்க தேவை நியாயமான தேவையா இல்லையா? கரெக்டா சொல்லுங்க. இந்த இடத்துல இவங்க தேவை நியாயமான தேவை. இவங்க முறுமுறுக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க விசுவாச குறைவு. விசுவாச குறைவு. இங்க இவர்கள் விசுவாசத்துல குறைவா இருக்கிறாங்க. என்னாகும் 11ல மோசே விசுவாசத்துல குறைவா இருக்கிறார். சில இடத்துல நம்ம ரொம்ப டாப்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருப்போம், ஆனா எல்லா இடத்துலயும் இல்ல. சில இடத்துல இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படிமோ. சிலர் பார்த்திருக்கீங்களா, பாம்புக்கு பயப்பட மாட்டாங்க, பல்லிக்கு பயப்படுவாங்க. பாம்பு இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா, ஆனா பல்லி அவ்வளவுதான் அட்டாக். சில அப்படி இருக்கிறாங்க. சில விஷயத்தை, பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு சின்ன விஷயத்தை, சிலர் பல்லிக்கு பயப்பட மாட்டாங்க, பாச்சாக்கு பயப்படுவாங்க. சிலர் பாருங்க, கொசுக்கு பயந்து பெரிய வலை போடுவாங்க, அவங்களும் கொசுவும் உள்ள இருக்கும். நேத்து திருச்சியிலேருந்து வர கார்ல ஏறும்போது காருக்குள்ள ஒரு ஈ மாட்டிட்டு மதுரை வர என் கூட தான் வந்து, நான் கிளாஸை இறக்குவேன், அது எங்க போகும்னு தெரியாது. திருப்பி கிளாஸ் ஏது சிரிச்சிட்டு இருக்கோம் அந்த ஃப்ரெண்ட்ல, ஹலோ, ஏன்னா வெளியே அவ்வளோ சூடுன்னு நினைக்கிறேன். மதுரை பக்கம் எங்கேயும் போச்சு, ஒருவேளை அந்த ஸ்டாப்ல இறங்கிச்சு என்னவோ தெரியல. எல்லா இடத்துலையும், இந்த இடத்துல உண்மையிலே அவங்க முறுமுறுப்பை ஆண்டவர் ஒரு பெரிய மோசே ஆரோன்னு தான் சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கல, கர்த்தருக்கு விரோதமா தான் முறுமுறுத்தீங்க. ஆண்டவர் இதை ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வரல. ஏன்னா ஆண்டவர் நல்லவர், அவருக்கு தெரியுங்க நம்முடைய பலவீனம், அவருக்கு தெரியும். அவர் மன்னா கொடுத்த பிறகு முறுமுறுத்தாங்க பாருங்க. ஒண்ணு கிடைக்காம நீ முறுமுறுக்கிறத பெரிய இஷ்யூவா கொண்டு வர மாட்டார். ஆனா ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ முறுமுறுக்கிற பாரு, அத மேட்டரை எடுத்துட்டு வருவார்.